பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களையும் இந்த யோகாவை ஜூன் 21 உலக கோரிக்கையாக வைத்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு மாதம் ஜூன் 21 உலக அளவில் இன்று யோகா தினமானது சிறப்பாக இல்ல பெரியவர்களாக இருந்தாலும் சரி மனம் சிதறல் அடைகிறது. மனச்சிதறல் பல்வேறு முறையில் வருகிறது. இன்று மாணவர்களுடைய மனதை கெடு எக்ஸேல் பண்ணிக்கிட்டு கை ரெண்டு மேல போட்டோம். கை ரெண்டு மேல நமஸ்காரம் பண்ணனும். கொஞ்சம் யாரனா கொஞ்சம் ஊத்துங்க. சோ மெயின் அதாவது நார்மல் பிரீதிங். நம்ம சுவாசம் வந்து நார்மல் 4 5 ஆப்போசிட் அப்படியே ஆப்போசிட் 1 2 3 4 5 ஓகே. பண்ணுங்க. ரைட் சைடு பெண்ட் பண்ணி முட்டி மடக்காம காலை தொடலாம். நீங்க கால் பாதிக்கு புடிச்சிக்கலாம். கால் நேரா பிடிக்கலாம். So left hand வச்சுக்கலாம். இடது கால் மடக்கி தொடையில வைங்க. நெக்ஸ்ட் hand ரெண்டு hands ஷோல்டர் லெவல். ஷோல்டர் வைஸ் ரைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸேல் ரெண்டு கையும் மேல கொண்டு போங்க. நமஸ்காரம். கை முட்டி மடக்காம நமஸ்காரம் பண்ணுங்க. So now exhale, bend to the left side. லெஃப்ட் காலை பிடிக்கணும். கால் முட்டி மடங்காம பாத்துக்கோங்க. லுக் அப். இதெல்லாம் முட்டி மடங்க கூடாது. முட்டி மடங்காம உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யலாம். கால் நெருல தொடலாம். இல்ல கால் பாதத்தை பிடிச்சிடலாம். முடிஞ்சா உங்க தலை கொண்டு போய் முட்டியை தொடலாம். யாராவது முடியுமா ட்ரை பண்ணுங்க. மேல்நிலைப்பள்ளி பொய்கை இன்று யோகா தினம் ஜூன் 21 சிறப்பாக எங்கள் பள்ளியில் கொண்டாட தீர்மானித்து இந்த பள்ளியை சேர்ந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பில் மற்றும் ஆசிரியர்களை கலந்து ஆலோசித்து இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டு சிறப்பாக கொண்டாடி உள்ளோம். இதன் மூலம் மாணவர்களுக்கு யோகா என்பது ஜூன் 21 யோகாவினுடைய சிறப்பம்சம் மாணவர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. இதனால மாணவர்கள் இதன் மூலம் மாணவர்கள் தற்காலத்தில் மனசு சஞ்சலப்படக்கூடிய வகையில் உள்ளது. அதை யோகா என்ற கலையின் மூலம் அவர்களை ஒருங்கிணைத்து மனதை ஒருங்கிணைத்து அவர்களுடைய படிப்பில் கவனம் செலுத்த இந்த யோகா என்பது மிக முக்கியமான கலையாக மாணவர்களுக்கு கூறப்பட்டது. 21 இன்னைக்கு தமிழகம் முழுவதும் யோகா தினம் பண்றாங்க. நான் பொய்கை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலிருந்து 9th படிக்கிற மாணவன். என் பேர் எம் செல்வம். இன்னைக்கு பண்றதுனால இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அறிவு ஆற்றலும் பெறத்துக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இதை தினமும் பண்ணா அறிவு ஆற்றலும் நல்லா வளரும். இதுதான் எங்களுக்கு படிப்பில் கவனம். இல்லவா இது போல நடத்திருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு யோகா எப்பயும் நடத்தணும் இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் முறையா பண்றதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. மற்ற மாணவர்கள் எல்லாரும் இதை பண்ணி பயன்பெற வேண்டும். சூப்பர். உலக யோகா தினம் இது வரைக்கும் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் இது மாதிரி யோகா பண்ணதே இல்லை. ஆனால் இன்னைக்கு பண்ணுற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதில் கலந்துக்கணும் எல்லாருக்கும் நன்றி. இந்த யோகாசனம் பண்ண நமக்கு பிற்காலத்தில் வயசானா கூட நமக்கு பேக் போகணும், எந்த வழியும் வராது. எல்லாரும் காலையில் ஏஞ்சோடனே இந்த யோகாசனத்தை பண்ணுங்க. நல்ல உடம்பு நல்லா இருக்கும். நீங்கள் பிற்காலத்து படிப்பு நல்லா ஏறும். கான்சன்ட்ரேஷன் நீங்கள் ஒரு பொருள் மேலே கவனம் வச்சிங்கன்னா மனது உருவத்தை பற்றி நல்லா இருப்பீங்க. பிற்காலத்து கூட நீங்கள் 60-80 வயசு வரைக்கும் கூட நல்லா இருப்பீங்க. பேருமா? என் பேர் மாதவன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன்.